தம்பி இந்த சாத்தை எத்த அடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வச்சிருக்காங்க. அன்றே கணித்த சாட்டைன்னு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கறது சாட்டையே தானே. எப்படி நீங்க வந்து நெட்ல வெளியிடலாம்? எனக்கு அதான் உங்க மேல வருத்தம். அழகா சாட்டில் வெளியிடுறேன், ரெவென்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கொடுத்துறேங்க அப்படின்னு சொன்ன அந்த கோரிக்கை நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. அப்ப ஏன் மேல உங்களுக்கு ஒரு வன்மை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் என்னதான் உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்க என் மேல அன்பு காட்டிருக்கணும். என்ன இப்ப நீங்க வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராம எவனோ ஒரு லூசு பயலுக்கு கொடுத்து வேலை வச்சிருக்கீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜய் ரசிகர்கள்லாம் நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீ சீ சீரன நீச்சி சீ சீ சீரன நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு போயிட்டு இருக்காங்க. வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. ஜெயிலுக்குள்ள விஜய் இருக்காரு. அங்க ஒரு கேங் வந்து இன்னொருத்தரை துரத்திட்டு போகுது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஜெயிலிட்ட கூப்பிட்டு நீங்க உடனடியாக கட்டுப்படுத்தும் போது இல்ல சார் அவங்க போயிருக்கிறது வந்து சி பிளாக், அங்க தளபதி இருக்காரு அப்படின்னு அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். அப்போ முதல் சீன்ல இப்படி கையை காட்டினா இங்க டிவிக்கேன்னு பச்சை குத்தி இருக்கு. அடங்கொக்கால கையில 2 யானை போட்டு டிவிக்கே. விஜய் இந்த படத்துல டிவிக்கேன்னு 2 யானையை போட்டு பச்சை குத்துனா ரசிகம் பூரா பச்சை குத்துவான்னு தெரியும். அவன் பைத்தியங்க. அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோன்னு ஒரு அவர் ரசிகனை புறத்தையும் பச்சை குத்துவதற்கு மறைமுகமாக தூண்டுவது. டிவிக்கே நீ எல்லாம் பச்சை குத்து கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே என்ன மாதிரி நீ பச்சை குத்திக்க. அவர் ஸ்டிக்கர் இப்படி அழிச்சிட்டு போயிருவாப்ல. இவனை நிரந்தரமா பச்சை குத்த வைப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்ல பூரா பச்சை குத்த வைப்பதற்கு இது ஒரு வகையான ஒரு சீனை வச்சு டிவிக்கேன்னு ஒரு ப்ரமோஷன். படத்துல பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். ஆனா இவர் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? டிவிக்கேன்னு கூப்பிடுவாங்க. டிவிக்கேன்னா என்ன? டிவிக்கேடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பா. சென்சார் ஒரு பட்ச நடந்துச்சு. சென்சார் முடக்கிருச்சு. என்னைய ஜனநாயக படத்தை முடக்கிட்டா இந்த பையன் பயந்துருவான்னு நினைச்சாங்கன்னு உருட்டினாப்ல. போடுறாங்க, கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எந்த கட்சிக்கும் போடுறத இந்த விஜய்க்கு மட்டும் போடுறாங்க. ஏன்னா நம்ம மேல அவங்களுக்கு காண்டு போடா பூண்டு. ஆனா படம் முழுக்க 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 அரசியல் விமர்சனம். படம் முழுக்க தன்னுடைய படத்து கட்சிக்கான ப்ரமோஷன், தனக்கான ப்ரமோஷன். இறுதி காட்சி ஒன்று வெளியாச்சு. வினோத் அதுலயும் வச்சு செஞ்சிருக்காப்ல. நெல்சன் வந்து சார் ஒரு கேள்விங்கிறாப்ல. பத்திரிகையாளரை பார்த்தோன்னு நிஜத்துல ஓடுறாப்ல, படத்திலயும் ஓடுறாப்ல. பதவி அவனு சார் வாங்க வாங்க அப்படின்னு மாற்றம் வருமானு கேட்ட உடனே நாம மாறினா மாற்றம் வரும். மாற்றம் என்பது மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்தனுடைய மாற்றம் அப்படின்னு சீமானுடைய டைலாக். அரசியல் பண்றதுக்கு கூட சீமானுடைய எச்சி, படத்துல டைலாக்கும் சீமானுடைய எச்சில். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியா? இந்த பொழப்புக்கு நாள் கிகோலோ பையா. பகவந்த் கேசரி வேற, இந்த படம் வேற அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுனாங்க. அது பகவந்த் கேசரி, இது அனில் உப்மா. ஒரு இஸ்லாமிய கட்டப்பட்ட ஒருத்தர் இந்த குண்டை வைப்பதற்காக கட்டுக்கட்டா பணத்தை வாங்குறாரு. அது படத்துல காட்சிப்படுத்திருக்காரு. பீஸ்ட் படத்துல பல்வேறு படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக விஜய் காட்டிருக்காருன்னு சொல்றாரு. இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு என்ன வெறுப்பு ஏற்கனவே இல்ல. ஏ குலகார பையன், உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. படம் முழுக்க தன்னை பற்றி ப்ரமோஷன். வாக்கு எப்படி மக்கள்கிட்ட வாங்குவது, தாம் பெரிய ஆளு, டிவிக்கு சட்டம் பாயும், முழுக்க முழுக்க பில்டப். ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடு காளின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு. அதே அறத பரசான இந்த கையை எப்படி பண்றது, அப்புறம் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து அப்படிங்கிறது, அப்புறம் நாளை காக்காவளி போன்ற மாதிரி 4 டான்ஸை போடுறது, கலர் கலரா பின்னாடி குண்டு வெடிக்கிறது. டேய் நான் கேட்கறேன், நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்லையாடா? சின்ன வெப்பனை கூட கைதிகள் பயன்படுத்த முடியாது. உடனடியாக காவல்துறை வந்து கிழிச்சிருவாங்க. ஆனா சிறைக்குள்ள இவரு எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. சிறைக்கு தளபதி வந்து நம்ம கட்டுப்பாட்டு இல்ல, தளபதி கட்டுப்பாட்டுல தான் நாம இருக்கிறோம்.
எப்பேற்பட்ட வரிகள். இந்த வரிகளை கொண்டு போய் ராஜராஜ சோழனுடைய கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எழுதிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம். என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் வருவேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க. அதே ரிப்பீட் டேப் அப்படியே ரோலு தீய சக்தி தூய சக்தி நானு விஜய் ஓம் காளி ஜெய் காளி விஜய் ஒரு ஓடுகாலின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேபி நீ சூப்பர்மேனா பேபி? நான் சூப்பர்மேன்லாம் தெரியாது, ஆனா பண்ற சம்பவம்லாம் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் பேபி. அப்ப நீ சூப்பர்மேன் தான் பேபி. என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் வந்து நிற்பேன். கரூர்ல வந்து நின்னீங்களா? விஜய் கிறுக்கணையா நீ? 1.5 வருஷமா பண்ணையூரை விட்டு வெளியே வராம வீட்டை விட்டு வெளியே வா விஜய்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு படத்துல மட்டும் இவர் பிரச்சனைனா உடனே வந்து ஏறி இறங்கிட்டு இருப்பாரு. நாயகன் படம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரலன்னு இந்த படம் ஏன் வரலங்கிறதுக்கு சாட்டில் ஒரு காணொலி போட்டிருந்தோம். இதே தொழில்நுட்பத்துல எம்ஜிஆருடைய புகைப்படம் பேசுவது போல ஒரு காட்சி இருக்கான். தம்பி இந்த சாத்தை எடுத்து அடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சாட்டை வந்து சொல்லண்டு ஒரு கையில வந்து விழுது. அவர் இவரை பார்த்து தளபதினு கூப்பிட இவரு தலை அப்படிங்கிறார். யாரை பார்த்து? எம்ஜிஆர் இவருக்கு தலையா? நல்லா இருக்க மாட்டானா? டிக்டாக் பண்றோம் நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். படம் இப்ப ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாம போனதுக்கும் ஒரு ஆள் தான் காரணம். அவன் தற்கொலை கூட்டத்தை எப்படி தற்கொலையா வச்சுக்கணும், அந்த முட்டா ரசிகரை எப்படி முட்டாளா வச்சுக்கணும், அவனுக்கு என்ன சொன்னா புரியும், அதைத்தான் மேடையிலும் பேசுறாப்புல, அதைத்தான் பிரச்சாரத்திலும் பண்றாப்புல. காட்டுக்குள்ள காட்டு யானை புகுந்தா எப்படி இருக்கும், கண்ணாடி கடைக்குள்ள காட்டெருமை புகுந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் தாவேக்கா கட்சிக்காரன் போன ஊரு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அப்படி அடிய. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை படம் வந்துச்சுன்னா அப்படின்னா எலெக்ஷன்லயும் தோத்து படமும் கேவலமா தோத்தா ஒரு பக்கம் சோத்திலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கிச்ச மாதிரி ஆயிரும். அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை வெளியிட்டோம். அந்த வகையில் நான் விஜயை பாராட்டுறேன். நீலாம் மனசுல தெரியுமா? நான் அந்த படத்தை பத்திலாம் எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். படத்தை அழகா சாட்டில் வெளியிடுறேன். ரெவன்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோரிக்கை நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. அப்ப ஏன் மேல உங்களுக்கு ஒரு வன்மை இருக்கு? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உங்களுக்கு ஒரு வன்மை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் என்னதான் உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்க என் மேல அன்பு காட்டியிருக்கணும். என்ன இப்ப நீங்க வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராம எவனோ ஒரு லூசு பயில கொடுத்து வேலை வச்சிருக்கீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜயோட ரசிகர்கள்லாம் நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீ சீ சீரண நீச்சி சீ சீ சீரண நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்க நெட்ல வந்தாலும் பார்க்க மாட்டோம். ஐயோ எங்களை காட்டாதீங்க. நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எங்க தளபதி படத்தை தியேட்டர் தான் பாப்போன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படியே ஏத்தி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு உடஞ்சு கிடக்கல ஜனநாயகம் சுக்கு சுக்கா. அது போலதான் இதுவும் ஏத்தி கொண்டு போய் பொத்துன்னு போட்டு சுக்கு சுக்கா உடைய போகுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து